guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடிஷாக்கு தான் வந்திருக்கோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கொடிஷால அக்ரி எக்ஸ்போ பத்தி போட்டிருப்போம். அக்ரி எக்ஸ்போ பாத்தீங்கன்னா இப்பதான் முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச உடனே சுட பாத்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட் போட்டாங்க. இன்னைக்கான ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் ஸ்டால் தான். இந்த ஈவெண்ட் 17th ஜூலை, அதாவது இன்னில இருந்து 26 ஜூலை வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வீக் உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். நீங்க இந்த டேட்ல எப்ப வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM ல இருந்து ஈவினிங் 8 PM வரைக்கும் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல நீங்க எப்ப வேணா வந்துக்கலாம். என்ட்ரி கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். பட் ஆனா ஒரே ஒரு திங் மட்டும் தான், இங்க இருக்கிற QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த QR கோட் உள்ள காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி தான். ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு QR கோட் டிஸ்பிளே பண்றேன், அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டால்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. புக் ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹால் ஏ, ஹால் பி அண்ட் ஹால் சி இது மூணுத்துல தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ஹால் ஜி அதெல்லாம் போக தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு 17லேருந்து 26 வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் முன்னாடி போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்து பிளான் பண்ணி வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் ஏ என்ட்ரி கிடையாது, ஹால் சில இருந்து தான் உங்களுக்கு என்ட்ரி. இங்கேருந்து இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக் ஸ்டால் இருக்கு கைஸ். 500க்கும் மேல புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஹால் ஏல போக வேணாம், ஸ்ட்ரைட்டா ஹால் சிக்கு வந்துருங்க. ஹால் சில இருந்து தான் உங்களுக்கு என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டாலா போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான புக்கும் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க படிக்கிற மாதிரி எல்லா புக்கும் இருக்குது. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, கதை சிறுகதைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மோட்டிவேஷனல் புக்காக இருக்கட்டும், எல்லா டைப்பான புக்குமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லியல் துறையை சேர்ந்த ஒரு கண்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிற்பங்களாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பாருங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் வச்சுருக்காங்க. நான் புக் ஸ்டால் மட்டும் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் இங்கே இது வச்சிருந்தது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நீங்க ஏதாவது மியூசியம் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். பட் இங்க புக் ஸ்டால் வந்தீங்கனாலுமே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால்லுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆஃபர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த புக் எடுத்தாலுமே உங்களுக்கு 99. அப்படியே அந்த சைடு போனீங்கன்னா 5 புக் பிக் பண்ணீங்கன்னா 200. அதே மாதிரி 3 புக் பிக் பண்ணீங்கன்னா 400. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆஃபர்லயும் கொடுக்குறாங்க புக்கு. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான புக் எல்லாம் வச்சிருக்காங்க 99 செக்ஷன்ல. டிராயிங் புக்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க படிக்கிற வரைக்கும் எல்லா விதமான புக்ஸும் அவைலபிள் இருக்கு. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக் புக்ஸுமே அவைலபிள் இருக்கு. டிசி, மார்வல் அது ரிலேட்டடான புக்ஸுமே இருக்கு. ஸோ இந்த புக் ஸ்டால் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான புக்குமே அவைலபிள் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸையும் தாண்டி போஸ்டர்ஸுமே சேல் பண்றாங்க. அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல தான். 1 எடுத்தா 50 rupees, 3 பீஸ் எடுத்தா 100 rupees. இங்க உங்களுக்கு நிறைய அனிமே போஸ்டர் இருக்கு, கிருஷ்ணர் போட்டோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸும் இருக்குங்க. சூப்பரா இருக்கு, ஒவ்வொன்றுமே கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இங்க பாருங்க புக் மார்க்கும் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க உள்ள. இங்க பாருங்க எவ்வளவு புக் மார்க் இருக்கு, அனிமேஸ் இருக்கு, கோட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய டைப்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுக்குறாங்க. 1 பீஸ் 30 rupees, 4 பீஸ் எடுத்தீங்கன்னா 100. அந்த மாதிரி ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நீங்கள் எது எடுத்தாலுமே 99 rupees தான். இதெல்லாம் நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கெல்லாம் நீங்க ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எங்கேயோ போகுது, $16 போட்டிருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 99 தராங்க. பட் இது எல்லாமே யூஸ்டு புக் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க ஒரு 500 வச்சிருந்தீங்கன்னா இதுல 5 புக் எடுத்துட்டு போகலாம். ஸோ நமக்கு நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட், புதுசா இருக்கணும் அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 99 தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே 99 தான். ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு, எல்லா ஜேர்னல்ஸ்லயுமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புக் எடுத்துட்டு போய்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல்ல புக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த புக் ஸ்டால் பாத்தீங்கன்னா இதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டு நிறைய பேருக்கு நிறைய புக் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தமிழ் புக்ஸுமே அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க, பொன்னியின் செல்வன் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே 5 பாட்டுமே கலெக்ஷன் இருக்கு, ஏகப்பட்ட புக் இருக்கு. ஸோ ஸ்டாக் தீர தீர உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அது அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா புக்குமே இருக்கு. ரயில்வே எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. மோட்டிவேஷனல் புக்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் கத்துக்கலாம் அந்த புக்ஸா இருக்கட்டும், பாருங்க மேஜிக் ஃபார்முலாக்கள், மேஜிக் புக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ யூபிஎஸ்சியா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இங்க பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கு கைடெல்லாம் இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் கைடா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்டால்ல இருக்கு. ஸோ நீங்க வாங்குறதுனா ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டாலுக்கு வந்துருங்க. இந்த ஸ்டால்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புக் எடுத்தாலுமே ₹100, 2 புக் 3 புக் எடுத்தீங்கன்னா 200, 10 புக் எடுத்தீங்கன்னா 500, அந்த மாதிரியான ஆஃபர்லாம் இருக்கு. இந்த புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 450 போட்டிருக்கு. பட் இது நீங்க ஒன்னு எடுத்தீங்கன்னா ₹100 தான். இந்த மாதிரி இந்த செக்ஷன்ல இருக்க எந்த புக் எடுத்தாலும் ஒன்னு எடுத்தீங்கன்னா ₹100 தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்க ஸ்கூல் ஞாபகம் வருதுங்க. எங்க ஸ்கூல்ல லைப்ரரி கூட்டு போவாங்க. லைப்ரரி போனா இந்த மாதிரி புக்கை தான் தேடி எடுப்போம். ஏன்னா இதுலதான் உட்காந்து நல்லா பொம்மை பார்க்க முடியும். உள்ள இமேஜ் எல்லாம் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். உட்காந்து பொம்மை பார்த்துட்டு வருவோம். என்ன மாதிரி எத்தனை பேர் லைப்ரரியில போய் பொம்மை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இருக்கு. கலரிங் புக்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் புக்கு எல்லாமே இருக்கு. இங்க வந்த உடனே எனக்கு இந்த புக்கு மாட்டுச்சு. இந்த புக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3D கிளாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. 3D கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இமேஜ் எல்லாம் பாக்குற மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நிறைய இந்த கிளாஸ் எல்லாம் நிறைய தூக்கிட்டு வந்திருக்கேன். கடைக்காரர் பார்த்தாருன்னா இதையும் திருடுறியான்னு பார்த்துருவாரு போல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது புக் ஸ்டால் அதெல்லாம் தாண்டி நிறைய ஸ்கூல் ஞாபகங்கள் தான் வருது எனக்கு. இதே இந்த புக்கெல்லாம் எத்தனை பேர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. திருடிட்டு வந்திருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா இப்போ புக் ஸ்டால் எல்லாம் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு ஃபுட் ஸ்டால் வந்திருக்கும். ஆக்சுவலா நீங்க சுத்தி முடிச்சு டயர்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா டயர்ட் ஆவீங்க. ஏன்னா நாங்க அப்படிதான் சுத்தி கால் வலியே வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்கு. அப்படி நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஃபுட் கோர்ட் இருக்கு. இங்க வந்துட்டு நீங்க ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் இருக்கு. ஸோ பஜ்ஜி, போண்டா, பஜ்ஜி இருக்கு, டீ இருக்கு. டீ வந்து ₹20, பஜ்ஜி எல்லாமே ₹20, ₹30 அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ டயர்ட் ஆயிட்டீங்கன்னா இங்க வந்து ஃபுட் கோர்ட்ல ஃபேமிலியோட சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு நீங்க புக் வேணா செலக்ட் பண்ணலாம். ஹே காய்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நீங்க கொடிஷா புக் ஸ்டால் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நம்புறேன். உள்ள இருக்கிற எல்லா ஸ்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாலையும் கவர் பண்ணிட்டேன். மொத்தமா கவர் பண்ணணும்னா வீடியோ எங்கேயோ போயிடும். ஏன்னா அவ்வளோ ஸ்டால் இருக்கு, 500க்கு மேல ஸ்டால் இருக்குங்க. முக்கியமான விஷயம், இந்த புக் ஸ்டாலுக்கு நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா அப்பதான் உங்களால ஒவ்வொரு புக்கா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். நீங்க அவசரமா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்டோட வராதீங்க. பொறுமையா வாங்க, பொறுமையா ஒவ்வொரு புக்கா பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புக்கெல்லாம் வாங்கி போங்க. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்ததுக்கு இந்த 2 புக்கு வாங்கியிருக்கோம். யூஸ்வலா நாங்க புக் படிக்கிற பழக்கம்லாம் இல்ல, புக் படிச்சாலும் தூங்கிடுவோம் அந்த மாதிரி கேட்டகரி. பட் இந்த 2 புக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃபர்ல இருந்துச்சு. இது நம்ம கேமராமேன் வாங்கினா உள்ள பார்த்த உடனே கூகுள்ல போட்டு பார்த்தா எவ்வளோன்னு 2300 வந்துச்சு. உடனே ₹100 கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போய் OLXல போட்டு வித்துருவான்னு நினைக்கிறேன். இந்த புக்கு நான் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா 100 தான். இந்த மாதிரி உள்ள எக்கச்சக்க ஆஃபர் இருக்கு. நீங்க ஒரு புக் எடுத்தா 100, 2 புக் எடுத்தா 300. ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ல உங்களுக்கு நிறைய புக்ஸ் கிடைக்கும். புக் லவர்ஸ் கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஜூலை 17ல இருந்து 26 வரைக்கும் நடக்க போகுது. உங்க புக் கலெக்ஷன்ல இன்னும் நிறைய புக்ஸ் ஆட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். வாங்க, நிறைய புக் இருக்கு.
ஒவ்வொன்றா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் வாங்கிட்டு போங்க. அண்ட் பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டு வாங்க, அவங்களே உள்ள சுத்தி காட்டுங்க, அவங்களுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புக் படிக்கிற அந்த மைண்ட் செட்டே இருக்க மாட்டேது. அப்படியே படிச்சாலுமே பாத்தீங்கன்னா புக்கெல்லாம் யாரும் வாங்குறது இல்ல, ஆன்லைன்ல இ புக்கா இந்த கிண்டல் எடிஷன் அந்த மாதிரி அதுல வாங்கி படிக்கிறாங்க. ஸோ இந்த புக் வாங்குற இந்த ட்ரெடிஷனை திரும்ப கொண்டு வரதுக்காகவும் இந்த புக் ஸ்டால் போடுறாங்க அப்படி சொல்லலாம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் நீங்க உங்க பசங்க என்ன புக் கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லாமே ரீசனபிளான பிரைசஸ், உங்களுக்கு வெளியே கிடைக்கிறத விட இங்க கம்மியான பிரைசஸ்ல தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நடக்கிற ஈவெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒன் டே ட்ரிப்ஸ் போறது பிளேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். Until then, bye.